ஜெயபாண்டிய கைது பண்ணுறாங்க. அதாவது ஜெயபாண்டி வந்து அஹிம்சாபுரம் 7வது தெருவுலேருந்து நான் வந்து சம்பராபுரம் மார்க்கெட்டுக்கு போகிறேன். போகும்போது எப்படி போகிறேன்னா, பிடி ராஜன் ரோடு, இந்த பிடி ராஜன் ரோடு வழியாக போய் இதில் சின்னக்கம்மா வழியாக இப்படி போகிறேன். சின்னக்கம்மா வழியாக போய் அந்த கம்மா வழியாக இருந்து வயக்காட்டு தெரு வழியாக இப்படி போகிறேன். வயக்காட்டு தெரு வழியாக இப்படி போய் சோமசுந்தரம் தெருவும் மாரியம்மன் கோயில் 1வது தெருவும் இணையுது. அந்த தெருவில் இப்படி தான் போவேன் எப்போயுமே பள்ளிவாசல் போகும்போது. இந்த இடத்துல தான் என்னை கைது பண்ணாங்க. இந்த அம்புக்குறி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கைது பண்ணும்போது எனக்குள்ளே கேமரா இருக்குது, 3 கேமரா இருக்குது. இந்த இடத்துல 3 கேமரா என்னை அரெஸ்ட் பண்ணும்போது இருக்குது. ஏங்க நான் வீட்டில் தானே இருந்தேன், வீட்டில் வந்து கைது பண்ணாமல் இங்கே வந்து எது கைது பண்ணுறீங்க? நான் லீவ் போட்டு தானே இருந்தேன், இரவும் பகலும் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு தானே இருந்தேன். என்னை வீட்டில் வந்து கைது பண்ணாமல் இந்த இடத்துல கைது பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு என் செல்ஃபோனை இந்த இடத்துல கீழே டொப்புன்னு போட்டேன் கோவத்தில். ஏன்னா ஒரு அதிகாரி சைபர் கிரைம்ன்றீங்க, வீட்டுக்கு வரலாம்ல? நான் வீட்டில் இரவும் பகலும் கலெக்டருக்கு 5 நாளாக ஃபோன் பண்ணியிருக்கும்போது என் செல்லூர் காவல் நிலையத்துக்கு லொக்கேஷன் தெரியாதா? சைபர் கிரைமுக்கு லொக்கேஷன் தெரியாதா? தல்லாவளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லொக்கேஷன் தெரியாதா? இல்லை கலெக்டரு அவங்க செல்ஃபோனுக்கு ஓயாமல் ஃபோன் பண்ணியிருக்கேனே அவங்க சொல்ல தெரியாதா? அவங்க ஒன்றா சாதாரண ஆளா? அதிகாரிக்கு உத்தரவிட தெரியாதா? அதே மாதிரி நான் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கேன், ரயில் மறியல் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அந்த கேஸ் போடாமல் என்னை எங்களுக்குள்ளே செல்ஃபோனை பிடிங்கிட்டு, அதாவது 17ஆம் தேதி 5வது மாதம் 2024 அன்று இங்கனக்குள்ளே கைது பண்ணுறாங்க. இங்கனக்குள்ளே கைது பண்ணிவிட்டு என்னைய இப்படி கூப்பிட்டு வந்திருக்கலாம். இந்த சைடாக கூப்பிட்டு வந்திருந்தா இங்கனக்குள்ளே வண்டி நிற்கிது, இந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, காவல்துறை காரு. இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு நான் இங்கிட்டிருந்து இப்படி இருந்து இப்படி போயிருக்கேன். இங்கே போய் அங்கிட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சந்திப்புக்கிட்ட என்னை எப்படி இருக்கிறாங்க, இங்கே வாண்டு கூப்பிட்றாங்க. நான் வந்தேன், 2 வீலரில் ஏற்றிட்டு இப்படி வந்திருக்கலாம், இந்த கார் நிற்கிது இப்படி போயிருக்கலாம். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, என்னை ஏற்றி நடுமையை உட்கார வச்சு என்னை இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இப்படி வராங்க. வயக்காட்டு தெரு வழியாக இப்படி போன வழியாகவே ஆள் நடப்பது மாதிரி, ஒரு ஆள் மெல்ல நடந்த இருப்பாங்களா வண்டியில் 2 வீலரில் ஏற்றிட்டு அப்படியே இந்த ரோட்டு வழியாக வந்து சின்னக்கம்மா வழியாக வந்து மறுபடியும் அப்படியே சம்பராபுரம் மார்க்கெட்டில் வந்து இங்கே வந்து ஏற்றுறாங்க. ஏற்றி வண்டியில் ஏற்றிட்டு வேகமாக இதிலேருந்து போகிறாங்க. இப்படி பந்தலகுடி மெயின் ரோட்டில் வேகமாக அப்படி போய் அப்புறம் இங்கேருந்து எம்எம் லாட்ஜி ரோட்டில் இப்படி போய் அப்புறம் பாலா ஸ்டேஷன் ரோட்டு வழியாக இப்படி போனாங்க. பாலா ஸ்டேஷன் ரோட்டு வழியாக இப்படி போய் அப்படியே தேவர் சிலை போய் அண்ணா சிலை போய் பெரியார் நிலையம் போயிட்டாங்க. பெரியார் நிலையம் போய் சைபர் கிரைமில் வந்து என்னைய உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 6 மணி இருக்கும் சாயந்தரம். அப்புறம் ஒரு 8-10 மணியை போல் என் செல்லை பிடிங்கிருந்தாங்களே அதை போய் டிஸ்பிளே போய் மாற்றிட்டு வந்தாங்க. மாற்றிட்டு வந்து என்கிட்ட கை ரகலாம் வாங்கி அவங்களே டெலீட் பண்ணுறாங்க. நான் கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டிருக்கேன்னா அதை டெலீட் அவங்க பண்ணக்கூடாது. என்னை வந்து எதுக்குல அதெல்லாம் போட்டேன் அப்படின்ட்டு போட்டால் வீடியோலாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் எடுத்து ஒரு கலெக்டர் இந்த மாதிரி போட்டேன்னு சொல்லி வெளிப்படுத்தியிருக்கணும். அதை அவங்களே டெலீட் பண்ணிவிட்டு இது தெரியுதான்னு பாரு, எதுவுமே தெரியல, ஏன் அழிக்கிறீங்க? நீதிமன்றத்தில் உத்தரவு கேட்டு நான் செய்தது தவறா ரைட்டான்னு கேட்டு தானே அழிக்கணும் இமெயில் ஐடியை. அவங்கள அழிச்சிட்டாங்க. ரைட்டு, எனக்குரிய கேஸ் போடுவீங்களா? ரைட்டு, உனக்கு அந்த கேஸ் அப்போ போடுறோம். மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்களை நீங்கள் ஆபாச வீடியோ போட்டிங்கன்னு. ரைட்டு அப்படின்னு நான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் தல்லாவளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையில் 10 மணிக்கு 18ஆம் தேதி கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே வந்து என் செல்ஃபோன்லாம் காமிச்சாங்க, வீட்டில் எடுத்த செல்ஃபோனை. அதை வந்து எந்த நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்கன்றது என்னைய வச்சில் கொடுக்கணும், என்னைய வச்சே கொடுக்கல. மதுரை நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, தருமபுரி நீதிமன்றமாக இருந்தாலும் சரி. இப்போ என்னை கைது பண்ணதை பாருங்கள். இங்கே வந்து நான் பிடி ராஜன் ரோட்டிலேருந்து வர்றேன், சின்னக்கம்மா வழியாக போகிறேன். பள்ளிவாசல் தெருவில் நான் போய் பிரியாணி சாப்பிட்றக்காண்டி போகிறேன். 320 ரூபா கொண்டுக்கிட்டு இந்த இடத்துல தான் என்னை கைது பண்ணுறாங்க. இந்த 3 சந்திப்பில் என்னை கைது பண்ணிட்டு இப்படி கூட்டு வந்திருக்கலாம். இப்படி கூட்டு வந்து இந்த வண்டியில் ஏற்றி இப்படி போயிருக்கலாம். அவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி கூடி இங்கே நான் அரெஸ்ட் பண்ணிவிட்டு என்னை இப்படி கூடி 2 வீலரில் ஏற்றிட்டு மெல்ல ஒரு ஆள் நடப்ப மாதிரி டிப்புன்னு 2 வீலரில் ஏற்றிக்கிட்டு இப்படியே வந்து இங்கே வந்து ஏற்றிட்டு இங்கே இந்த முகனையில் வந்து கலெக்டர் பிஏ இருக்கார்.
என்னை ஏற்றும்போது கலெக்டர் பிஏ அப்படியே அந்த கடையிலேருந்து இப்படியே நேரம் வந்து வண்டியில் ஏறிக்கிட்டு 4 பேர் அதிகாரி இருந்தாங்க. அந்த காரில் அப்படியே ஏற்றிக்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. போய் இங்கே தேவசலை போயிட்டாங்க. எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். ஒரு சைபர் கிராமோ ஒரு தல்லாளம் போலீஸ் ஸ்டேஷனோ பாதமுத்து வரைபடம் போட்டார். நான் எப்படி வரைபடம் போடுறேன்? பிடி ராஜன் ரோடு ஜெயபாண்டி இப்படி வரேன். செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் போகிறேன். இப்படி பார்த்துக்கிட்டே செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே போகிறேன். இங்கே போய் வயக்காட்டு தெருவழி போய் அந்த அந்த 4 சந்திப்புக்கிட்ட என்னைய சைபர் கிரைம் கூப்பிடும்போது கோவத்தில் நான் என்ன செஞ்சேன், வீடியோ பார்த்துக்கிட்டே போனேன்ல, அந்த வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு நெட்டும் ஆஃப் பண்ணேன். இந்த இடத்துக்கிட்ட என் செல்ஃபோன் நெட்டு இந்த இடத்துக்கிட்ட ஆஃப் பண்ணிவிட்டு அந்த செல்ஃபோனை கோவத்தில் கீழே போட்டேன். அதுக்கு பிறகு என் செல்ஃபோனை யார் ஆன் பண்ணாங்கன்றது சைபர் கிரைம் தான் சொல்லணும். அதனால் இது நீதிமன்றம் போகாமல் நீதிபதி உத்தரவிடாமல் இந்த இமெயில் ஐடி, அதாவது 2021லேருந்து 2024 வரைக்கும் போட்ட வீடியோவை அழிச்சிருக்காங்க. அதை அழிக்கக்கூடாது. அதான் விசாரணத்துக்கு முக்கியமான இமெயில் ஐடி. அதை வைத்து தான் கேஸை நடத்த இருக்கிறேன். ஜெயபாண்டிய ஐன்சாபுரம் 7வது தெருவிலேருந்து வீட்டில் குடியிருக்கும்போது நான் வந்து சாப்பிட்றதுக்காண்டி இந்த தெரு வழியாக பீட்டராஜன் ரோட்டு வழியாக கம்மாக்கரை சின்ன கம்மா வழி போகிறேன். வாய்க்காட்டு தெரு வழி போகிறேன். எனக்குள்ளே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு என்னைய அப்படியே கைது பண்ணி இந்த 2 வீலரில் ஏற்றிக்கிட்டு இப்படி வந்து ஏற்றிட்டு இப்படியே போய் பந்தலுடி மெயின் ரோடு, எம்எம்லாச்சி மெயின் ரோடு, பாலடேஷன் ரோடு, அப்படியே தேவர் சிலை, அண்ணா சிலை, அப்படியே பெரியார் போயிட்டாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். வரைபடம்னா இப்படி தான் போடணும். பாதமுத்து படித்து பொய் எழுதுறதுக்கு மக்களுடைய வரி பணத்தை கொடுக்கல சம்பளமாக. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். நான் எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? எப்படி ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி போட்டிருக்கேன். ஜெயபாண்டி வெளியே வந்து இன்னமும் வேலைக்கு போகிறேன். எதுக்குன்னா வேலைக்கு போய்க்கிருக்கவே 1200 பிடிங்கி போனேன்னு சொல்லும்போது நான் வீட்டில் இருந்த என்ன ஆகும்? அதை வச்சு அன்றாட வேலைக்கு போகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். வீடெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டீங்க.